மக்களே 2011க்கு அப்புறம் இப்ப சென்சஸ் எடுக்க போறாங்க and scammers இத பயன்படுத்தி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற காசை திருடிடுவாங்க. இதை எப்படி முறியடிக்கிறது? இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. தயவு செஞ்சு சீனியர் சிட்டிசன்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் and எல்லாருக்குமே இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க. இந்தியால சென்சஸ் 2011ல எடுத்தாங்க. 15 வருடங்கள் கழித்து இப்ப மறுபடியும் எடுக்க போறாங்க. கோவிட்னால தான் இந்த கேப். ஃபேஸ் 1ல கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் உங்க வீட்டுக்கு வந்து 33 கேள்விகள் கேட்பாங்க. இந்த கேள்விகளை 3 ஏரியாக்களா பிரிச்சிருக்காங்க. ஏரியா 1ல உங்க பில்டிங் ஓனர்ஷிப், வீட்ல எத்தனை ரூம் இருக்கு, இந்த மாதிரி. ஏரியா 2ல அம்யூனிட்டிஸ், வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க, இன்டர்நெட் கனெக்ஷன், இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. ஏரியா 3ல அசெட்ஸ், கார், டிவி, ஸ்கூட்டர், இந்த மாதிரி விஷயங்கள். இத மட்டும் தான் கேட்பாங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட், ஏடிஎம் பின், அக்கவுண்ட் நம்பர், இன்கம் டாக்ஸ், ஆதார்ல இருந்து ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டா அவங்க 100% ஸ்கேமர்ஸ். ஆமா, இப்போ ஃபேக்கா சென்சஸ் எடுத்துட்டு இருக்கிற ஸ்கேமர்ஸ் சுத்திட்டு இருக்காங்க. சரி, நாம என்ன பண்ணணும்? se.census.gov.in அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போங்க. இந்த வெப்சைட்ல உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 33 கேள்விகள் ஆன்லைன்லயே உங்களுக்கு வரும். நீங்க ஆன்லைன்லயே இதுக்கான பதில்களை கொடுக்கலாம். ஆன்லைன்ல கேள்விகளுக்கு பதில் சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல உங்களுடைய வீட்டு லொகேஷனையும் நீங்க டேக் பண்ணிக்கலாம். இந்த பதில்களை கொடுத்து சப்மிட் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 11 எண் எனுமரேஷன் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நம்பருக்கு SEID பெயர். சென்சஸ் கணக்கெடுப்பு எடுக்கிற ஆபீசர்ஸ் உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த SEID மட்டும் கொடுத்தா போதுமானது. வேற எதையும் தர தேவையில்லை. மறுபடியும் சொல்றேன், வேற எதையுமே தர வேண்டாம். சரி, நிஜமான சென்சஸ் ஆபீசர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட், சென்சஸ்னு யாரு வந்தாலும் முதல்ல அவங்க கிட்ட கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டை கேளுங்க. இரண்டாவது, இப்ப எடுக்கிற சென்சஸ்ல பேப்பர் கிடையாது, எல்லாமே ஆப் மூலமா தான் செய்யப்படுது. சோ பேப்பர் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்க நிஜமான அதிகாரிகள் அல்ல. ஸ்டெப் நம்பர் 3, ஒரு பைசா, ஒரு சிங்கிள் பைசா கூட நீங்க இவங்களுக்கு தர தேவையில்லை. ஏடிஎம் பின், பேங்க் அக்கவுண்ட், ஓடிபி, ஆதார் ஓடிபி, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி பில், இந்த மாதிரி உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட எந்த டீடைல்ஸையும் தர வேண்டாம், தராதீங்க. மக்களை இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க. நன்றி.